மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். இது பட்ஜெட்டை பற்றி நீங்கள் சொன்ன ஒவ்வொருத்தருடைய கருத்துமே எங்கள் டீமில் நாகப்பன்ஸ் எல்லாருமே படித்து பார்த்தோம். ரொம்ப நன்றி. நீங்கள் மார்க்கெட் நிலவரத்தை பார்த்தலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 262 புள்ளிகள் அதிகரித்து 25,088 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 943 புள்ளிகள் அதிகரித்து 81,666 முடிஞ்சிருக்கு. வாங்க இன்னைக்கு இந்த மார்க்கெட் எப்படி இருந்ததுங்கிறத நாகப்பன் சார்ட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், நேற்று பட்ஜெட்டை பத்தி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் பண்ணியிருந்தோம். ஆமா, நம்ம நேர்கள் பல பேருக்கும் பிடிச்சிருந்தது. நிறைய பேர் கருத்தும் போட்டிருந்தாங்க. குறிப்பா கார்த்திக் நேயர் போட்ட கமெண்ட்டுக்கு நிறைய லைக். பாரபட்சமற்ற பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பாயிண்ட்களை நாகப்பன் சார் போல தெளிவாக எடுத்துரைப்பவர்கள் மிக அரிது. நன்றி சார் அப்படின்னு. இன்னும் நிறைய என்ன போட்டிருக்காங்கன்னா, பட்ஜெட் மை போர்ட்போலியோ நெகட்டிவ் டு சூப்பர் நெகட்டிவ், அதுக்கும் நிறைய கமெண்ட் இருக்கு. சேம் பிளட். கிட்டத்தட்ட நம்ம நேர்கள் பாக்குறப்ப எல்லாமே ஒரு ஃபெயில் மார்க்கு இல்ல ஒரு பார்டர் மார்க் அப்படிதான் சார் கொடுத்துருவாங்க நேற்று நடந்த பட்ஜெட்டுக்கு. ஓகே, சோ நிச்சயமா இது நம்ம நிகழ்ச்சியை நிறைய பேர் கேக்குறாங்க, முக்கியமானவர்களும் கேட்பாங்கன்னு நம்புறேன். சோ என்ன மாதிரியான வேலிடான இது இருக்கோ நம்ம அதை எடுத்துட்டு போகலாம். இன்ஃபேக்ட் அடுத்த முறை என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கருத்துக்களை தொகுத்து கூட நம்ம உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, பசுமை விகடன் சார்பா நம்ம நிதியமைச்சரை சந்திச்சு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம ப்ரொபோசல் கொடுத்தோம். விவசாயிகளை அழைத்து கொண்டு போய் கொடுத்தோம், நம்ம விவசாய சங்க தலைவர்களை எல்லாம். அது மாதிரி நம்ம தொடர்ந்து நம்மளுடைய கருத்தை வலியுறுத்திக்கிட்டே இருப்போம். பார்க்கலாம் எப்ப நடக்குது, என்ன நடக்குது. நேத்து இறங்குனதுக்கு இன்னைக்கு ஏறி இருக்கு நம்ம எடுத்துக்கலாமா சார்? 1% ஏறி இருக்கு நிஃப்டி. நிச்சயமா அப்படிதான். ஏன்னா நேத்து இறங்குனது செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் போட்டிருக்காங்கிறதுக்காக இறங்குறதெல்லாம் என்ன நியாயம்? நீங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தெளிவா போட்டிருக்காங்க எவ்வளவு தூரம் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி அதிகரிச்சிருச்சுன்னு. அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறது எந்த விதமான ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரையோ ரீட்டைல் இன்வெஸ்டரையோ லாங் டேர்ம் இன்வெஸ்டரையோ பாதிக்க போறதே கிடையாது. அவர்களுக்கு எதிரானது அல்ல. அது முழுக்க அன்றாட தினசரி வணிகம் புரியக்கூடிய, அதுவும் முன்பேற வணிகத்துல பண்ணக்கூடியவர்களுக்கு தான் அது போட்டிருக்காங்க. அது ஏன் போட்டிருக்கோம்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு சராசரியா 1.5 லட்சம் கோடி கிட்ட வியாபாரம் நடக்குது. 1.5 லட்சம் கோடி நம்ம நாட்டினுடைய ஜிடிபியை போல பன்மடங்கு முன்பேற வணிகத்துல நடக்குதுங்கிறாங்க அவங்க. சோ 300 லட்சம் கோடிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஆண்டுக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு சூதாட்ட களம் மாதிரி இதை மாத்தக்கூடாது இல்லையா? அதனால அப்ப ஒரு கேள்வி எழுகிறது, ஏன் இதை தடை செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இதுல நிறைய பேர் 90% கிட்ட பணத்தை இழக்கிறார்கள் இதுல அப்படின்னு ஒரு செபியினுடைய தரவுகளே சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தடை செய்யக்கூடாதான்? தடை செய்ய முடியாது. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்படுகிறது. எப்படி சிகரெட்டை டேக் போடுற மாதிரி இதுக்கு சின் டேக் அந்த மாதிரி தான் இதை கருதுறதா எனக்கு தெரியுது. இது பிரச்சனை இருக்கு. இதுல மக்கள் இழக்கிறாங்க. அவங்கள டாக்ஸ் அதிகமா போட்டு டிமோட்டிவேட் பண்ணுவோம். அதே மாரி பண்ணா அரசாங்கத்துக்கு வருமானம் வரட்டும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதனால பண்ணிருக்காங்க. அது ட்ரேடர்ஸ் தான் பாதிக்கும். லிக்விடிட்டி எல்லாம் போயிடும் பயமுறுத்தினாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கே லிக்விடிட்டி வந்துருச்சு மார்க்கெட்ல. முதலீட்டாளர்களுக்கு இதுல எந்த பாதிப்பும் இல்லை. சோ அது ஒரு பேனிக் ரியாக்ஷன் தான். அதனால இன்னைக்கு அது சரி செய்யப்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் சந்தை பழையபடி தன்னுடைய போக்குல போகும். பட்ஜெட்டுக்கான ரியாக்ஷன்ங்கிறது முழுமையாக நேற்றும் என்றும் இன்னைக்கு பாருங்க, அட்வான்ஸோட டிக்ளைன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அப்பர் சர்க்கியூட்டை விட லோயர் சர்க்கியூட் 2 மடங்கு இருக்கு. 52 வார உச்சத்தை விட 52 வார லோ கிட்டத்தட்ட 8 மடங்கு இருக்கு. சோ ராடன் மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப பாசிட்டிவ் புல்லிஷ் ட்ரெண்ட் சொல்ல முடியாது. இது ஒரு புல் பேக் தான். அது புல் பேக் ராலி தாங்கிறது தான் நான் எடுத்துக்கிறேன். நிப்டி 50, 100, 200, 500 எல்லாமே ஏறி இருக்கு. ஆனா ஒரு 1% ஏறி இருக்கு. ஒரு சின்ன ஏற்றம், அவ்வளவுதான். அதை தவிர ஒரு பெரிய கணிசமான ஒரு ஏற்றம்ங்கிறது எதுவும் இல்லை. நேற்று மெட்டல்லாம் 5% இறங்குனுச்சு, இன்னைக்கு 2% ஏறி இருக்கு. பிஎஸ்யூ பேங்க் எல்லாம் கணிசமான இறக்கத்துல இருந்தது, இன்னைக்கு ஏறி இருக்கு 1%. அப்படித்தானே தவிர புல் பேக் ரேலி, ஒரு ஸ்டெபிலைசேஷன் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்திரத்தன்மையை நோக்கி போறோம். மீண்டும் பழைய மாதிரி பக்கவாட்டு நகர்தலை நோக்கி போய்கிட்டு இருக்கோமான்னு தான் என்னுடைய எண்ணம் இருக்கிறது. இன்னைக்கு டே ட்ரேடர்ஸ் எப்படி சார் ரியாக்ட் பண்ணாங்க மார்க்கெட்ல? இல்ல, நான் தான் சொன்னேன், வால்யூம் ஃபுல் டேட்டா இன்னும் நமக்கு இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல நமக்கு இதனுடைய ஃபுல் மார்க்கெட் வேல்யூங்கிறது வரல. பட் ஆனால் நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய டயத்துல கூட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கான்ட்ராக்ட் பார்த்தா வேல்யூ வைஸ் பாத்தீங்கன்னா 1,28,919 கோடி. 1,28,800 கோடிங்கிறது கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 1.5 லட்சம் கோடி நடக்கும். ஒரு 1,12,000 கோடி 10,000 கோடி நடந்திருக்கு. ஒரு சில சமயங்களில் 1.25 லட்சம் கோடி நடந்திருக்கு. 1 லட்சம் கோடிக்கு மேல வால்யூம் தொடர்ந்து இன்னைக்கு நடந்திருக்கு. 1.25 லட்சம் கோடிக்கு மேல நடந்திருக்கு. ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல 2,48,000 கோடி அப்படின்னு இருக்குது மார்க்கெட் டர்ன் ஓவர். சோ அதனால வால்யூம்ஸ்ல ஒன்னும் பெருசா குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. 3,95,000 கோடிங்கிறது இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு டாக்ஸ் போட்டாலும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறாங்களா அவங்க? இல்ல, அப்படி இல்ல. இது இந்த பட்ஜெட்ல மறுநாளும் இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். அடுத்த நாட்கள் கொஞ்சம் கூட குறைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 50,000 கோடி கிட்ட செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் மூலமாக ஒரு ரெக்ரெசிவ் இன்டைரக்ட் டாக்ஸ் வருது. ஓகே, பொதுவாக அரசாங்கங்களுக்கு நேரடி வரி விதிப்பை வசூல் பண்றது சிரமம். இன்கம் டாக்ஸ் நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க அதுல தில்லுமுல்லுகள் செய்யலாம்,
பண்ணலாம், ஃப்ராட் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து ஒரு பொதுவாக அவங்களுடைய ஒரு பரவலான ஒரு கருது அப்படி இருக்குது. ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு பாருங்க, ஜிஎஸ்டியோ அதுக்கு முன்னால சென்ட்ரல் எக்ஸைஸோ சேல் டாக்ஸோ, இதுல வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது வந்து சோர்ஸ்ல நீங்க பொருளை வாங்கும்போது அந்த டாக்ஸ் போயிடுது. இன்கம் டாக்ஸ்ங்கிறது நம்ம கையில பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் நமக்கு இருந்து நம்மள கட்ட சொல்றாங்க. சோ இதனால எப்போதுமே வந்து அரசாங்கங்கள் உலகம் முழுவதும் இந்த ஜிஎஸ்டி மறைமுக வரிங்கிறது வந்து ரெக்ரெசிவ் டாக்ஸ், அது ஒரு சரியான வரிமுறையில் இருந்தாலும் அதை பிடிச்சுக்கிறாங்க. என்ன காரணம்னா அது சுலபமாக வசூலிக்கக்கூடியது. அது மாதிரியான ஒரு மறைமுக வரி தான் எஸ்டிடி. 50,000 கோடி கிட்ட வருதுன்னா அதை ஏன் விடுவாங்க அப்படின்னு வசூல் பண்றாங்க. நல்ல வேளைக்கு அதை வந்து கேஷ் மார்க்கெட்ல உள்ளவங்களுக்கு வந்து அதிகப்படுத்தல. கேஷ் மார்க்கெட்ல என்ன கேட்டா ரிமூவ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்பவர்களுக்கு இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. முன்பே வணிகம் பண்றவங்களுக்கு என்ன வேணாலும் போட்டுப்பாங்க, அதை பத்தி கவலை இல்லாத அவர்கள் பிரச்சனை அப்படின்னு. பட் அரசாங்கம் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்கல. பார்க்கலாம். இப்ப இந்த வாரம் முழுக்க எப்படி சார் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்டுக்கான எஃபெக்ட் நேற்றுக்கு இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நாளையிலிருந்து ஒரு நியூ கோர்ஸ், அது வந்து இனிமேல் வழக்கம் போல பழைய இதுக்கு போகும். இந்த 25,300ங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. நாளைக்கு ஒருவேளை அந்த 25,300 தாண்டி முடிவடைந்தால் அடுத்த ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த 24,600 700ல இருந்து 25,300 400 அப்படிங்கிற ஒரு 500-600 புள்ளிகளுக்குள் தான் இந்த பக்கவாட்டு நகர்தல் தான் பெரும்பாலும் இந்த வாரம் முழுக்க இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குளோபல் மார்க்கெட் எப்படி சார் இருக்கு இன்னைக்கு? குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சில்வர் பயங்கர இறக்கம். ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இட்டாலியன் மார்க்கெட், பிரெஞ்சு, அதாவது யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே ஸ்லைட்லி பாசிட்டிவ். ஏசியன் மார்க்கெட்ஸ் தான் ஸ்லைட்லி நெகட்டிவ் அப்படிங்கறத பாக்குறோம். அமெரிக்கன் மார்க்கெட்டுடைய ஃபியூச்சர்ஸ் கூட ஸ்லைட்லி நெகட்டிவ். பட் எங்கேயுமே பெரிய வாலட்டிலிட்டி இல்ல, ஷாங்காய் தவிர. அங்க மட்டும் 2% ஒரு வீழ்ச்சி இருந்திருக்குங்கிறத பாக்குறோம். பட் கமாடிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய சிக்னிபிகண்டான எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி இருந்தது. வெள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கட்டத்துல $74, $72 கூட வந்தது. $72 வரைக்கும் வந்துட்டு 72 இருந்து இப்ப $82 கிட்ட இருக்கு. $10 கிட்ட கூடி இருக்கு. ஆனால் இந்த $10 கூடிய பிறகு கூட இதற்கு முந்தைய முடிவு நேற்றைய இதை விட 3.5% குறைவா தான் இருக்கு. 3.5% குறைவா இருக்கு. $3 கிட்ட குறைவா இருக்கு. அதே மாதிரி தங்கமும் கணிசமான இறக்கத்துக்கு சென்று பிறகு ஏறி இருக்கு. இந்த ஏறியதுக்கு பிறகு கூட 3% இறங்கி இருக்கு. நேற்றைய முடிவை விட $170 இறங்கி $4,700 இருக்கு. வெள்ளி $82 கிட்ட இருக்குது. சோ ஒரு மாதிரி மீன் ரிவர்சல்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும். இந்த பெண்டுலம் லெஃப்ட் சைடு போயிட்டு வரும்பொழுது நடுவில் வந்து நிக்காது, திரும்ப ரைட் சைடு கொஞ்சம் போயிட்டு தான் வரும். அந்த மாதிரியான ஒரு மீன் ரிவர்ஸ்ல நோக்கி எது மேலே சென்றது அது கீழே வரணும், ஒரு இடத்துல ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி கிட்ட வந்து நிக்கும். அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு வாரம் குரூஷியலான வாரம். இந்த வாரத்துல அது எங்க அந்த 75ல இருந்து 85ல எங்க வந்து நிக்குது, அல்லது 52க்கு வருதா வெள்ளி அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான லீவரேஜ். தங்கத்துல கூட அவ்வளவு இல்லைன்னு சொல்றாங்க. கடந்த ஒரு மாதத்துக்குள்ள வெள்ளியில வந்து பெரிய லீவரேஜ் இருந்திருக்கு. அந்த பொசிஷன்ல அன்வைண்ட் ஆனதுல தான் இந்த ஒரு 3 நாட்களுக்குள் 40% வீழ்ச்சி வெள்ளி வீழ்ந்து இருக்கிறது. இந்த மாதிரியான வீழ்ச்சி சமீப காலங்கள்ல கடந்த 20-30 ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய வீழ்ச்சிங்கிறது இருந்ததே கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி ஒரு குறுகிய காலத்துல நடந்திருக்கு. $10 ட்ரில்லியன் இதன் மூலமாக மதிப்பு இழக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு அது வந்ததுல போயிருக்கு அப்படி விஷயங்க. நீங்க அதுக்காக பேனிக் ஆக வேண்டியதுல எவ்வளவு ஏறினுச்சோ அதுல இருந்து இறங்கி இருக்கு. சோ ஒரு $80 அப்படின்னா நம்ம $50 தாண்டும் பொழுதே அது ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதாலும் ஒரு கட்டத்துல பார்த்தோம். அங்க இருந்து வெறும் $100 தாண்டிட்டு இறங்கி இருக்கு. சோ மக்கள் வந்து எப்போதும் என்ன பார்ப்பாங்கன்னு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. $100 கீழே ஒரு யூனிட் இருக்குது ETF. அங்க இருந்து 110 120 போயில யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே வந்து $350 போயிட்டு $220 வந்த உடனே வாங்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இவ்வளவு இறங்கி இருக்கே அப்படின்னு. அது வந்து $90 $100 தான் ஏறி 220 வந்துச்சுங்கிறது ஞாபகம் இருக்காது, 350க்கு போனுச்சுங்கிறது ஞாபகம் இருக்காது, மறந்துடும். ரீசன்சி பயாஸ்ன்னு சொல்றது ஆங்கிலத்துல சைக்காலஜில. ரீசன்சி பயாஸ்ங்கிறது சமீப காலத்துல நடந்த விஷயம் தான் நமக்கு நினைவு இருக்கும். அதுக்கு முன்பு இருக்கிறது இருக்காது. பயாஸ் அதன் மூலமா நம்ம பயாஸா செயல்படுவோம். சைக்காலஜில பிஹேவியரல் ஃபைனான்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயம். அதனால கொஞ்சம் காஷியஸா தான் இருக்கணும். இப்ப கூட நான் சொல்றது கையில முன்பு இது வரைக்கும் வெள்ளி தங்கமே இல்லாதவர்கள் வாங்க ஆரம்பிப்பதற்கான தருணம் இது. SIP முறையில கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருங்க. பட் ஏற்கனவே வாங்கி அசட் அலோகேஷனுக்கு மேல இருப்பவர்கள் நீங்க திரும்ப ஏறினுச்சுன்னா லாபத்தை பதிவு செய்யுங்கள். இந்த ரேட்ல கூட லாபத்தை பதிவு செய்யலாம். உங்களுடைய அந்த அசட் அலோகேஷனுக்கு உட்பட்டு நீங்க உங்களுடைய அந்த ஹோல்டிங்கை நீங்க வச்சுக்கணும், ட்ரிம் பண்ணணும். அவ்வளவுதான். அப்படித்தான் பார்க்கணும். ஸ்பெகுலேட்டர்ஸ் பத்தி நம்ம பேசவே வேண்டாம். கரன்சி எப்படி சார் இருக்கு? கரன்சி வந்து US டாலர் திரும்ப $97 கிட்ட போயிருக்குது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. இங்க வந்து நம்ம மார்க்கெட்ல ஒரு 41 பைசா இறங்கி இருக்கு. அங்க டாலர் ஸ்லைட்டா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. பட் இங்க விலை குறைஞ்சிருக்கு. ரூபாய் ரெக்கவர் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். $91.63 பிப்ரவரி மாத முன்பேற வணிக ஒப்பந்தம் தேசிய பங்கு சந்தையில. அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்டும் $1 இறக்கத்துல $125.58. யூரோ $1 மேல் இறக்கத்தில் அதுவுமே $108.84. ஜாப்பனீஸ் yen 58 பைசா இறக்கத்துல $59.29. சோ எல்லாமே
வந்து இறங்கி இருக்குது அல்லது ரூபாய் ரெக்கவர் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி க்ரூட் ஆயில் கூட $65 66 போனது இறங்கி இப்ப $62 $62.25 கிட்ட வந்திருக்கு. இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 4.5% இறங்கி இருக்கு. இந்த $3 இறக்கம்ங்கிறது ரொம்ப நமக்கு ஒரு கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தங்கம் வெள்ளியினுடைய விலையும் ஒரு கட்டுக்குள்ள வந்திருக்கிறதும் நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் MCXல கூட பாத்தீங்கன்னா வெள்ளி மார்ச் மாதம் முதலிடக்கூடிய ஒப்பந்தம் இன்னைக்கு 6% இறங்கி இருக்கு. 2 லட்சத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அருகாமையில் சென்றதை பார்த்தோம். அங்க இருந்து 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட இறங்கி இருக்கு முன்பேர வணிகத்துல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ ரொம்ப காஷியஸா இருக்கணும். ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடர்ஸ் பத்தி நம்ம பேச வேண்டாம். அவங்க நேற்று வாங்கி இன்னைக்கு விற்கிறது, இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறது, அதுல வர நஷ்டத்தையும் தாங்கிக்குவாங்க. பட் இன்வெஸ்டர்ஸ் ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச் இருக்கணும்ங்கிறதுக்கு இந்த ஓரிரு மாதங்கள் நமக்கு ஒரு பெரிய பாடங்கிறது நிறைய பேர் கத்து தந்திருக்கும். ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்குங்களா சார்? ஹியூண்டாய் மோட்டார் அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஹியூண்டாய் மோட்டார் இந்தியாவுடைய ரிசல்ட்ஸ் 3ஆம் காலாண்டு நிகர, அதாவது அவங்களுடைய ரெவென்யூ 8% அதிகரிச்சிருக்கு. ஆனால் லாபம் இது அதிகரிச்சிருக்கு, பட் 6% தான் அதிகரிச்சிருக்கு. 1234 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டி இருக்கிறாங்க 3ஆம் காலாண்டுல. பை அண்ட் லார்ஜ் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டா இருக்கு அப்படின்னு தான் கருதப்படுகிறது. 2025ல 2 லட்சம் யூனிட் SUV வித்திருக்கோம்னு சொல்றாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 21% வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்த சேல்ஸ்ல வந்து 25% கிட்ட வந்து ஏற்றுமதி அப்படின்னு சொல்றாங்க. சோ பை அண்ட் லார்ஜ் இட் இஸ் ஓகே, இட் இஸ் நாட் அ பேட் ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பங்குனுடைய விலை எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது, அது முன்ன பின்ன இருக்கலாம். இன்னைக்கு ஆக்சுவலா அது வந்து இன்ஃபேக்ட் ஸ்லைட்லி அப், ஒரு 22 ரூபாய் ஏறி தான் இருந்தது. 1% ஏறி 2198 ரூபாய் கிட்ட முடிவடைஞ்சிருக்கு. வரக்கூடிய முடிவுகள் வர பார்க்கலாம். சார், PMI டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, ஜனவரியோடது எப்படி சார் வந்திருக்கு? ஜனவரி மாதத்திற்கு பாத்தீங்கன்னா வந்து 55.4 அப்படின்னு வந்திருக்கு. டிசம்பர்ல வந்து கடந்த 2 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைந்தபட்சமாக 55 வரைக்கும் போனுச்சு. அதுதான் குறைந்தபட்ச அளவு இந்த 2 வருஷத்துல. அதுல இருந்து இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு 55.4. இருந்தாலும் 50க்கு மேல இருந்தாலே அது வந்து நமக்கு பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் இருக்கதான் எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில இப்ப 55.4ங்கிறது ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கு. பட் பிரிலிமினரி எஸ்டிமேட், அதாவது இந்த பிளாஷ் PMI எல்லாம் பார்த்தப்ப 56க்கு மேல இருக்க மாதிரி வந்தது. அந்த அளவுக்கும் இல்ல. சோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் டிசம்பரை விட பெட்டரா இருக்கு அப்படிங்கிற ஆங்கிள் தான் இன்னைக்கு வந்திருக்குது ஜனவரி மாதத்திற்கான பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் டேட்டா. சார், டீட்டெயிலா பல தரவுகளை வந்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.